ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் ராமு என்ற சிறுவன் பள்ளியில் மிகவும் நேர்மையாகவும் உழைப்பாகவும் இருந்தான். ஆனால் அவன் மிகவும் ஏழை. பள்ளிக்கூடம் முடிந்ததும் வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை கூலி வேலை செய்து பார்த்து வந்தான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு தேர்வு நடந்தது. எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி விடை எழுத்து எழுதினர். ஆனால் ராமுவின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவன் நூலை மறைமுகமாக பார்த்து மதியளித்தான். 3 நாட்கள் கழித்து ஆசிரியர் மதிப்பெண்களை அறிவித்தார். ராமுவுக்கும் அந்த பையனுக்கும் ஒரே மதிப்பெண் வந்தது. அனைவரும் அந்த பையனை பாராட்டத் துவங்கினர். ராமு அமைதியாக இருந்தான். ஆசிரியருக்கு சந்தேகம் வந்தது. ராமுவை ஒதுக்கி அழைத்து, "நீ உண்மையாக எழுதியதா?" என்று கேட்டார். ராமு மெதுவாக சொன்னான், "நான் நகல் எடுக்கவில்லை, என் புத்தியையும் உழைப்பையும் நம்பினேன். மதிப்பெண் குறைவாக வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும்." அந்த வாரம் பள்ளி ஒன்றின் அறிவிப்பு வார பத்திரிகையில் வந்தது. நேர்மையான மாணவனை விருதுடன் கௌரவிக்கின்றோம். அந்த மாணவர் யாரெனில் ராமு.